பாய் ஃப்ரெண்டோட போறாங்க, டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்பு தாங்க. ஸோ பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்க கூடாது. கரெக்ட். ரீசெண்டா ரயில்வே நிலையத்துல அந்த பெண்ணை ஆண் தள்ளி விட்டுட்டான், காதலை ஏத்துக்கல, கல்யாணம் பண்ண மறுத்தான்னு சொல்லி. கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோஷியல் மீடியா நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்துருக்கு. எல்லோரையும் நம்ம நண்பர்களா நம்ம ஏத்துக்க கூடாது. தவறுன்னு தெரிஞ்சாவே உடனே நம்ம பிளாக் பண்ணிடலாம். நீ என் கூடயே இருந்துரு, நானு வேலு அப்புறம் நீதான். ஆனாண்ணா உடனே இவங்க காதல் வயப்பட்டு நம்மளுடைய அலைபேசி எண்ணை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. நம்மளை பத்தி எல்லா சுய விவரங்களையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மிகப்பெரிய தப்பு சார். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டோமே. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும்னா. இந்த நேரத்துக்கு போகணும், எந்த நேரத்துக்கு போக கூடாது. வாழ்வியல் சார்ந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலையும் அவங்க கத்துக்கணும்னு என்னோட வேண்டுகோள். எருமை ஒரு தொழில மச்சான் சார். அவங்களே தற்காப்பு கலை கத்துக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்கள அவங்க பாத்துக்கணும். கண்டிப்பா. இவ்வளோ அழகா ரூல்ஸ் பேசுற நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா நாங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நல்லா இருக்கு. இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு, வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்ல. அந்த எங்கெங்கயோ போறீங்க சார் நீங்க. வளர ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.